பாட்டாள் மக்கள் கட்சி நடத்தும் சமூக கூட்டமைப்பு கட்சிகள் இணைந்து நடத்தும் இந்த தொடர் முழக்க போராட்டத்திற்கு வரவேற்பு ஆற்றிய முன்னாள் அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி அண்ணன் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற ஜி.கே. மணி சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் அவர்களே, இந்த கூட்டமைப்புக்கு தலைவராக இருக்கின்ற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் முன் அமைச்சர் ஜி.கே. வாசன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கும் அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும், இங்கு கூடியிருக்கும் அனைத்து சமுதாய கட்சியை சார்ந்த தொண்டர்களுக்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சமூக நீதி பேசும் இந்த திராவிட அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது சொல்வதற்கு என்ன தயங்குகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த சமூக கூட்டணி சார்பாக மக்கள் ஓட்டு போடாம தான் நீங்க வந்தீங்களா, இல்ல உதயநிதி தான் வந்தாரா? சமூக கூட்டமைப்பு உள்ள தலைவர்கள் அத்தனை பேரும், தமிழ்நாட்டு மக்கள் உள்ள அத்தனை மக்களும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க சொல்றதுக்கு நீங்க எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஊடக நண்பர்களே, இதுவரையும் தமிழக முதல்வரை ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பார்களா எடுக்க மாட்டார்கள் என்று கேட்டு கூறுங்கள். இதுவரையும் எடுப்பேன் என்று சொல்லவும் இல்லை, எடுக்கவில்லை என்று சொல்லவில்லை. அதனால் மௌனம் காக்கிறார் தமிழக முதலமைச்சர். தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களும் நாங்கள் கேட்கிறோம், கூட்டணி கட்சி சார்பாக கேட்கிறோம், அனைவரும் தமிழர்கள் சார்பாகவும் கேட்கிறோம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க என்று சொல்லி இந்த கூட்டத்துக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.